Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நான் இப்போ வந்து பார்த்தோம்னா முன்னாடிலாம் வந்து +2 ஸ்கோர் வச்சு உள்ளே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு கவுன்சிலிங் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த மாதிரி டைமில் என்னன்னா 12th வந்து பேய் மாதிரி படித்து உள்ளே போயிடுவாங்க நிறைய பேர். இப்போ என்னன்னா அதில் வந்து நல்லா 12th படித்தா மட்டும்தான் உள்ளே போக முடியும். இப்போ நீட் தேர்வு வந்ததுனால எப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ரிப்பீட் பண்ணி கூட அவங்க மருத்துவக்கான தான் இணைவாக்கி பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீட் தேர்வு மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. அது மத்திய கவர்மெண்ட் கொண்டு வந்து நம்ம எதுக்கு பண்ணுறதுக்கும் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிபிஎஸ்சி பாடத்திட்டம் தான் நீட் தேர்வு. அப்போ நம்ம தமிழ்நாடு இதை வந்து சிபிஎஸ்சி விட அதிகமாகவே இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் சிலபஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த அளவுக்கு நம்ம போகாம சிபிஎஸ்சி என்ன கொடுத்துருக்கோம் அதை அட்டை காப்பி நம்ம அடிச்சோம்னு வைங்களேன். அதை அந்த சிலபஸ் நம்ம இதில் காப்பி பண்ணி நம்ம பசங்களை ஃபயரா படிக்க வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா 12th முடிச்ச உடனே நீட்டை வந்து கிராக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீட் தேர்வு ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டை போய் நீங்க கேட்டாலுமே நீட் தேர்வு நல்லதுன்னு கோச்சிங் சென்டர்ஸோட ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு இந்த நீட் தேர்வுன்றப்ப. அது உண்மைதான். ஆனால் அதுக்குமே என்னன்னா போன ஆட்சியில் வந்து ஒரு 5 ஆண்டு பண்ணாங்க. இந்த ஆட்சியில் வந்து அரசு பள்ளிகளில் நிறைய நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாடல் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று செட்டப் பண்ணாங்க. அந்த மாடல் ஸ்கூலில் படிக்க வச்சு அவங்களே நீட் தேர்வு பயிற்சி கொடுத்து 7 வழியா உள்ள போகிறாங்க. அப்படி ஒரு இது இருக்கா. நீட் கோச்சிங் சென்டர்ஸோட ஆதிக்கம் கண்டிப்பாக இருக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன். சிலபஸ்லயே வந்து சிபிஎஸ்சி அட்டை டு அட்டை சிபிஎஸ்சி என்ன இருந்தாலும் அப்படின்னு பண்ண நம்ம தமிழ்நாடு சிலபஸ் கொண்டு வந்தோம்னு வைங்களேன் 11th 12th பேய் மாதிரி படிக்க வச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தூக்கி அடிக்க முடியும் நம்ம பசங்களால. புதிதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு என்னோட கருத்து என்னன்னா, ஒரு மருத்துவ மாணவன் என்னோட கருத்து என்னன்னா, நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தமிழக அரசுகிட்ட எந்த விதமான ஒரு ரைட்ஸுமே இல்லை இப்போதைக்கு. அது பவர் இல்லை நீட் தேர்வு ரத்து செய்யக்கூடிய பவர். அதனால நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் தயவுசெய்து படிங்க, நல்லா படிங்க, நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பா அடிக்கலாம். அந்த சிபிஎஸ்சி புக்கை மட்டும் அட்டை அடிங்க. கண்டிப்பா வந்து நீங்க நீட் தேர்வு செலக்ட் ஆகலாம், பயப்படாதீங்க, பாத்துக்கலாம். இப்போ ரிப்பீட் பண்ணி அப்படி வந்து இது இருந்ததுங்க, கட் ஆஃப் பேஸ் பண்ணி இருந்தது. அப்போ ஒரே ஒரு தடவை அட்டம் பண்ண முடியும். இப்போ வந்து நிறைய தடவை அட்டம் பண்ண முடியுன்றதுனால சான்ஸ் நிறைய தடவை கிடைக்கும். டிமெரிட் என்னன்னா கோச்சிங் சென்டர் இருக்கு. அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி போர்ஷன் வந்து தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க முடியாது. அதனால வந்து இது ஒரு டிமெரிட். சிபிஎஸ்சி போர்ஷன் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக கோச்சிங் சென்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும். கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணால் அது அவங்களுக்கு அந்த ஒரு பேரியர் வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணணும். அது இல்லை அப்படின்னா வந்து அவங்களும் எடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து நிறைய அட்டெம்ப்ட் போகும். அந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வீணாகும். ஒரு 5 வருஷம்னா அந்த 5 வருஷம் வீணாகும். கொஷின்ஸ் 3 ஹவர்ஸில் முடிக்குங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். 12th மார்க்ஸ் மட்டும் என்ன கேட்டால் அது ஒரு 75% குவாலிஃபிகேஷன். அது போக நீட்டில் அச்சீவ் பண்ணுறதும் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக தான் இப்போதைக்கு இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா நீட்டுங்கிறது ஒரு மெடிக்கல் ஸ்ட்ரீமுக்கு என்ட்ராகிறது கரெக்டான ஒரு வழிதான்னு சொல்லலாம். நீட்டுங்கிறது மேக்ஸிமம் என்சிஆர்டியோட கொஞ்சம் என்சிஆர்டியோட கொஞ்சம் வெளியே போவாங்க. நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் வெளியே ஆன்லைனில் நிறையவே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நாளையில் ஒரு 12 hours 13 hours அப்படின்னு கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 2 years கண்டிப்பாக எஃபர்ட் போட்டால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அது காசு இருக்கிறவங்க காசு இல்லாதவங்க அதுக்கு அவசியம் இல்லை. கோச்சிங் சென்டர்ஸும் அதை தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கோச்சிங்னால மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் வர மாட்டாங்க. சம் நாலேஜ் இருந்தால் மட்டும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கோச்சிங் சென்டர் போனால் மேலே வந்துடுவாங்கன்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு தேவையான நாலேஜும் அதுக்கு அடிஷ்னலாக புக்ஸ் இருந்தால் மட்டும் போதும், யார் வேணாலும் சாதிக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.